மார்னிங்ல இருந்து வெதர் பார்த்தோன்னா பயங்கர ஹீட்டாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 4 மணிக்கு மேலே அப்படியே அந்த கிளைமேட் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகி ஒரு கோல்டு கிளைமேட்டுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த டைமில் சூடான டீயும் அது கூட ஏதாவது கடியும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சா. ஸோ அதுக்காக தான் ஸ்பெஷலாக டீ போட்டு அதை வந்து நம்ம டீ கடையில் போய் குடிக்கும்போது ஒரு கண்ணாடி டம்ளரில் போட்டு தருவாங்கள்ல. ஸோ அந்த எஃபெக்ட் இருக்கணும் அப்படிங்கிறனால அதே மாதிரி ஒரு டம்ளரை கண்டுபிடிச்சி அதில் டீ ஊற்றி குடிச்சிட்ருக்கேன். இது கூடவே குழிப்பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் வச்சு சாப்பிட்டாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நைட்டுக்கு ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் ஈஸியான ரெசிபி பாஸ்தா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி பாஸ்தா பண்ணலான்னு சொல்லி எடுத்தாச்சு. எனக்கு வந்து எப்போவுமே எது பண்ணுறதா இருந்தாலும் வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். நான் போடுற மற்ற மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் சாப்பிடுவேன். நூடுல்ஸ்லேயுமே அப்படி தான். இல்லை எக் ரைஸ் பண்ணுறதா இருந்தாலுமே எனக்கு ரைஸ் கம்மியாக இருக்கணும், வெஜிடபிள்ஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இன்றைக்கி பாஸ்தா வந்துட்டு ஒரு 15 to 20 பாஸ்தா தான் எடுத்திருந்தேன். அது போக வெஜிடபிள்ஸ் தான் ஒரு தட்டு நிறைய எடுத்திருந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சில் கிளைமேட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.